ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ், கவனமா கவனிங்க. இந்த கிளாஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்கு நமக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசணுங்கிற ஆசை இருக்கும். தயக்கமே இல்லாமல் பேசணும், பயமே இல்லாமல் பேசணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். ப்ராக்டிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் பேசி பாருங்க, சில கிராமர் லெசன்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இன் திஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, few, இந்த வார்த்தையை வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. few versus a few. Next, little versus a little. So in this class we are going to learn these things in English. Few, a few. Little, a little. இந்த லிட்டில்க்கும் இந்த a little அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த few அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி ஏ போட்டிருக்கோம், a few. இதை வாசிக்கும் போது a fewன்னு சொல்லக்கூடாது, a few, a few, a little. இந்த ஏ அப்படிங்கக்கூடிய அந்த எழுத்து அதுக்கு முன்னாடி சேர்க்கும் போது அதுக்கு நிறைய வித்தியாசமான மீனிங்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த few, a few, little, a little, இந்த 4 வார்த்தைகள் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல எதுக்காக இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா குவான்டிஃபயர்ஸ். ரைட்? ஸோ குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ இருக்கு, ஓகே, எவ்வளவு அப்படிங்கிறத சொல்றது, எவ்வளோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அல்லது ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அல்லது ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் அ லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எது கரெக்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ இருக்கு? ஸோ ஐ மீன் லிட்டில் வாட்டர் அல்லது அ லிட்டில் வாட்டர், அல்லது ஃபியூ வாட்டர், அல்லது அ ஃபியூ வாட்டர். எவ்வளோ பேனா இருக்கு? few pens, a few pens. இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதற்கான மீனிங் பார்த்துடலாமா? ஓகே, இங்க பாருங்க, few அப்படிங்கிறதுக்கும் a few அப்படிங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனா அதுலயும் வித்தியாசம் இருக்கு. few அப்படின்னா வந்து சில, ஐ மீன் few அப்படிங்கிறதோட ஜென்ரலான மீனிங் அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனா இந்த ஃபியூக்கும் அ ஃபியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் நெகட்டிவா பேசும்போது யூஸ் பண்ணுவோம். மிக குறைவான, மிக குறைவான. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நெகட்டிவா சொல்லுவோம்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குறைவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். மிக குறைவான, ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். இதே இது அந்த ஃபியூக்கு முன்னாடி இந்த ஏ அப்படிங்கக்கூடிய எழுத்தை சேர்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, அ ஃபியூ அப்படின்னா வந்து சில அப்படின்னு அர்த்தம். ஆனா இதை வந்து பாசிட்டிவான மீனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவான மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட நெகட்டிவ் மீனிங். ஓகே, ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் ஹாப்பி வித் தட். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு அர்த்தத்தோட சொல்றதுக்கு நம்ம அ ஃபியூ யூஸ் பண்ணுவோம். இது மிக குறைவான, இதுக்கு வந்து சில அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து இந்த சிலங்கிறத எடுத்துடலாம். பொதுவாக ஃபியூக்கு வந்து சிலன்னு தான் அர்த்தம், பட் ஃபியூ அப்படின்னா மிக மிக குறைவான. ஸோ அ ஃபியூனா சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து நெகட்டிவா சொல்ற மாதிரி, ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா சொல்ற மாதிரி. ரைட்? அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபியூ அண்ட் அ ஃபியூ இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து நீங்க கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்னது? எண்ணக்கூடிய நவுன். பென்ஸ், புக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, எனிமீஸ்,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களால எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஆப்பிள்ஸ். உங்ககிட்ட ஆப்பிள் இருக்கா? ஏன் என்கிட்ட ரொம்ப கம்மியா தான் ஆப்பிள்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் ஃபியூ ஆப்பிள்ஸ். கவுண்டபிள் நவுனா இருக்கணும், அதே சமயத்துல அது ப்ளூரலா இருக்கணும். ஆப்பிள்ஸ். உங்ககிட்ட பேனாக்கள் இருக்கா? எக்ஸாம்னு சொல்றியே, உன்கிட்ட பேனாலாம் வச்சிருக்கியாப்பா அப்படின்னு வீட்டுல கேக்குறாங்க. என்கிட்ட ரொம்ப கம்மியா தான் பேனா இருக்கு. அப்ப பேனாவே இல்லைன்னு அர்த்தம், வாங்கி கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் ஃபியூ பென்ஸ். இல்ல உங்ககிட்ட போதுமான அளவு பேனாக்கள் இருக்கு அப்படின்னா, என்கிட்ட சில பேனாக்கள் இருக்கு. ஐ ஹாவ் a few pens. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ லிட்டில், a little, இதே மீனிங் தான், மிக குறைவான, சில அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த லிட்டில் அண்ட் a little இதை வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்ன முடியாத நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், மணி. மணி அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லலாம் பணத்தை என்ன முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் மணிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். உங்ககிட்ட பணம் இருக்கா? என்கிட்ட ரொம்ப கம்மியா தான் பணம் இருக்கு. ஐ ஹாவ் லிட்டில் மணி. மிக குறைவான பணம். ஐ ஹாவ் லிட்டில் மணி. என்கிட்ட ஓகே கொஞ்சம் பணம் நான் வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ லிட்டில் மணி. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ், இங்க வந்து ஒரு பாசிட்டிவ். ஓகே என்கிட்ட வந்து ஓரளவு பணம் வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ லிட்டில் மணி. ஈஸியா இருக்கா? ஸோ இன்னைக்கு இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபியூ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். கவுண்டபிள் நவுன், அதுவும் ப்ளூரல் நவுனா இருக்கணும், சிங்குலருக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லிட்டில் அண்ட் a little அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை வந்து குவான்டிஃபயர்ஸ் நம்ம எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது. மணினா மணி தான், அதை மணிஸ்ன்னு சொல்ல மாட்டோம். வாட்டர்னா வாட்டர் தான், வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான், ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே குவான்டிஃபயர்ஸ். எவ்வளவு, மிக குறைவா இருக்கா, இல்ல சில இது நீங்க வச்சிருக்கீங்களா, ஸோ அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்றது, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் see some example sentences. Okay, here I have written two sentences. எனக்கு மிக குறைவான நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், இப்போ ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு மிக குறைவான நண்பர்கள் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவா சொல்ற மாதிரி தான். ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆமா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் வந்து இந்த நாலுத்துல நீங்க எது யூஸ் பண்ணி எழுதுவீங்க? நீங்க தான் சொல்லணும், கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மிக குறைவான நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த நண்பர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து ப்ளூரல். ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் கவுண்ட் இட், 1 2 3 எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன் இல்லையா? ஸோ கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஒன்று ஃபியூ யூஸ் பண்ணணும், அல்லது a few யூஸ் பண்ணணும். இங்க மிக குறைவான அப்படின்னு இருக்கு, அப்ப நம்ம ஃபியூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிறார்கள். ஸோ ஐ ஹாவ் few friends. Countable plural noun. நெக்ஸ்ட், எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு பாசிட்டிவா சொல்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட்? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? சில அப்படின்னு சொல்றதுக்கு a few. ஸோ ஐ ஹாவ் a few friends. ரீட் பண்ணுங்க. I have a few friends. I have a few friends அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்? ஸோ இது பாசிட்டிவா சொல்ற மாதிரி, இது நெகட்டிவா சொல்ற மாதிரி. ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஐ ஹாவ் a few ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்களா? அழகா இருக்கா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கலாம். நிறைய பேர் நீங்க கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கும் போது உங்களால ஈஸியா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஈஸியா இருக்கா? Is it easy? Let's see next. Let's see some examples. Next example. என்னிடம் மிக குறைவான பணம் இருக்கிறது. என்னிடம் மிக குறைவான பணம். இந்த பணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா? இப்பதான் சொன்னேன். பணம், அதுக்கப்புறம் வந்து பால், தண்ணீர், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர், மரசாமான்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுல தான் வரும்? சுகர், சால்ட், இது எல்லாமே வந்து சாண்ட், இதெல்லாமே வந்து நமக்கு அன்கவுண்டபிள் நவுன், என்ன முடியாத நவுன். இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம்லாம் கிடையாது, ஒரே வார்த்தை தான்.
ஓகேவா? ஸோ மணி அப்படிங்கிறத நம்மளால என்ன முடியும், பிசிக்கலா என்ன முடியும், பட் இங்கிலீஷ்ல அது எதுல தான் இருக்கு, அன்கவுண்டபிள் நவுன்ல தான் இருக்கு. யாராவது பணங்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு தான் கேட்போம். நீ எவ்வளவு பணங்கள் வைத்திருக்கிறாய் அப்படின்னு யாராவது கேட்போமா? நோ. அதனால பணம் அப்படிங்கிறது என்னதுதான், அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். ஓகேவா? ஸோ அன்கவுண்டபிள் நவுன் வந்தா ஒன்னு நம்ம லிட்டில் யூஸ் பண்ணணும் அல்லது அ லிட்டில் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, மிக குறைவான பணம். அப்ப பணமே இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட பணம் வச்சிருக்கியா நீ காலேஜ் போறதுக்கு? என்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பணம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பணம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பேரண்ட்ஸ் கேட்குறாங்க குழந்தைகிட்ட, உன்கிட்ட பணம் போதுமான அளவு வச்சிருக்கியாப்பா? ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா ஹி நீட்ஸ் மணி, அவனுக்கு வந்து பணம் தேவை, ரைட்? ஸோ மிக மிக குறைவான பணம். அப்ப லிட்டில் வருமா அ லிட்டில் வருமா? லிட்டில் தான் வரும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் லிட்டில் மணி. இந்த இடத்துல நீங்க ஐ ஹாவ் ஃபியூ மணின்னு சொன்னா தப்பு. ஏன் ஃபியூ யூஸ் பண்ணக்கூடாது? மணி இஸ் an uncountable noun, ரைட்? நெக்ஸ்ட், என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அப்ப என்ன என்ன அர்த்தம்? யூ கேன் மேனேஜ் இட். உங்களால வந்து கொஞ்சம் பணம் இருக்கு, ஸோ என்கிட்ட கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம், சில, லிட்டில் அப்படின்னா சிலன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படிங்கக்கூடிய மீனிங் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, பாசிட்டிவா சொல்றது. அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஐ ஹாவ் a little money. I have a little money. I can manage it. என்னால மேனேஜ் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ லிட்டில் மணினா மிக மிக குறைவான பணம். அ லிட்டில் மணி அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ், கொஞ்சம் பணம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு. அங்க தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். அப்ப தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அங்க மிக குறைவான தண்ணீர் இருக்குதுன்னா தண்ணி தேவைப்படுது. ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு தேவைப்படுது. ஸோ அங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி இருக்கு, ரைட்? ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். ஃபியூ யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல வந்து a few யூஸ் பண்ணுவீங்களா, லிட்டிலா அ லிட்டிலாங்கிறத நீங்க தான் இப்ப சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், தண்ணீர் அப்படிங்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள், என்ன முடியாதது. கவுண்டபிள்னா என்ன முடிவது, அன்கவுண்டபிள் அப்படின்னா என்ன முடியாதது அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ தண்ணீர் அது என்ன முடியாதது, அன்கவுண்டபிள். ஸோ லிட்டில் யூஸ் பண்ணணும் அல்லது அ லிட்டில் யூஸ் பண்ணணும். இங்க கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, ஸோ இது பாசிட்டிவ் மாதிரி. கொஞ்சம் தண்ணி இருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? அ லிட்டில். மிக குறைவான தண்ணீர்னா நெகட்டிவ், தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ லிட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணலாமா? அங்கே இருக்கிறது, அதை எப்படி சொல்லலாம்? அங்கேனா தேர். எஸ், தேர் இஸ் கொஞ்சம் தண்ணீர், a little water. There is a little water. அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு. அங்கே மிக மிக குறைவான தண்ணீர் இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவீங்க? லிட்டில் யூஸ் பண்ணி சொல்லணும். So there is little water. There is little water. There is a little water. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Is it easy? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சில மாணவர்கள் கேள்வி கேட்டார்கள். சில மாணவர்கள் கேள்வி கேட்டார்கள். சில மாணவர்கள் கேள்வி கேட்டாங்க. மிக குறைவான மாணவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லலாம். வந்து சில மாணவர்கள் கேள்வி கேட்டார்கள். ஃபர்ஸ்ட், இங்க மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ஸோ யூ கேன் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது வந்து கவுண்டபிள் நவுன். அது மட்டும் இல்லாமல் எஸ் சேர்த்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் சேர்த்திருக்கும் பார்த்தீங்களா, கவுண்டபிள் நவுன் தான். இது எப்படி சொல்லுவீங்க? இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சா ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், சில மாணவர்கள், அது எப்படி சொல்லுவீங்க? சில அப்படின்னா a few. கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டாங்க, ஒரு பாசிட்டிவ், ரைட்? ஸோ a few students கேட்டார்கள். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஸ்க். அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஸ்க்டு. a few students asked, கேள்வி இல்ல கேள்விகள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, questions. That's it. A few students asked questions. So சில மாணவர்கள் கேள்வி கேட்டார்கள். இது ரொம்ப கம்மியான பேர் தான் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த ஏ வராது. Few students asked questions. Next, எங்களுக்கு மிக குறைவான நேரம் இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு. அப்ப நேரமே இல்லைன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் நேரம் முடிய போகுதுன்னு அர்த்தம்.
அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த நேரம் அப்படிங்கிற வார்த்தை கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? நேரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? டைம். யாராவது டைம்ஸ்ன்னு சொல்லுவோமா? நோ, அது வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஸோ லிட்டில் யூஸ் பண்ணணும் அல்லது லிட்டில் யூஸ் பண்ணணும். மிக குறைவான நேரம் அப்படின்னு இருக்கு, ஸோ நம்ம லிட்டில் யூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா we have மிக குறைவான நேரம், ஸோ little time. we have little time. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு. இதே இது எங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு அப்படின்னா we have a little time. சிம்பிளா இருக்கா? ஓகே, கடைசியா இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. மிக குறைவான பால் மட்டுமே மீதம் உள்ளது. There is blank milk left. ஸோ மில்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மில்க் என்ன முடியுமா? மில்க்ஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டோம், மில்க் தான். அது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ எப்படி சொல்லுவீங்க? There is blank milk left. மிக குறைவான பால், அப்ப என்ன வரும்? little. So there is little milk left. The last one, எனக்கு சில ஆங்கில வார்த்தைகள் தெரியும். எனக்கு சில ஆங்கில வார்த்தைகள். வார்த்தைகளை வந்து நம்மளால என்ன முடியும்? எனக்கு 500 வார்த்தைகள் தெரியும், 600 வார்த்தைகள் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, இல்லையா? அது என்னது? வார்த்தைகள் அப்படிங்கிறது கவுண்டபிள் தான், வேர்ட்ஸ். சில ஆங்கில வார்த்தைகள், சிலன்னு வந்திருக்கு, ஸோ a few. ரைட்? ஸோ எனக்கு தெரியும், அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ நோ. ஐ நோனா எனக்கு தெரியும். சில ஆங்கில வார்த்தைகள், அதை எப்படி சொல்லுவீங்க? a few words. I know a few words. I know a few words. எனக்கு சில ஆங்கில வார்த்தைகள் தெரியும். இதே எனக்கு வந்து மிக குறைவான ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு. I know a few English words. இங்கிலீஷ் ஆட் பண்ணிக்கோங்க. I know a few English words. ரொம்ப ரொம்ப கம்மியா தெரியும். மிக குறைவான ஆங்கில வார்த்தைகள்னா தெரியாதுங்கிற அர்த்தம், கிட்டத்தட்ட நெகட்டிவ். ஸோ ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இந்த ஏ வராது. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஃபியூ எங்க யூஸ் பண்றது. அதுக்கு முன்னாடி ஏ வந்தா என்ன அர்த்தம், a ஃபியூனா என்ன அர்த்தம், லிட்டில்னா என்ன அர்த்தம், a லிட்டில்னா என்ன அர்த்தம், இந்த 4 குவான்டிஃபையர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்களா? இஸ் இட் யூஸ்ஃபுல்? இஸ் இட் ஈஸி? கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா? அவங்க கிளாஸ் ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கான டெஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதாவது கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி ஒன்று நீங்க வந்து ஃபியூ யூஸ் பண்ணணும் அல்லது ஃபியூ யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நீங்க லிட்டில் ஆர் லிட்டில் யூஸ் பண்ணணும். ஓகே, கவுண்டபிள்னா ஃபியூ ஆர் ஃபியூ, அன்கவுண்டபிள்னா லிட்டில் ஆர் லிட்டில். ஸோ ரீட் பண்ணி பார்த்து ஆப்ஷன்ஸ் வந்து ஏபி ரெண்டே தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களாவே ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்? யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். Your time starts now. Time's up. சூப்பருங்க, குட் ஜாப், வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. லெட் மீ டெல் யூ தி ஆன்சர். உங்க மார்க்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஐ ஹாவ், ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஐ மீன் கவுண்டபிளா இல்ல அன்கவுண்டபிளா? ஸோ யூ கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து கவுண்டபிள். அப்போ என்ன ஆன்சர் வரும்? a few. எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். I have a few friends in this city. There is blank milk in the fridge. Milk அப்படிங்கிறது வந்து it is an uncountable noun. என்ன முடியாது மில்க், இல்லையா? ஸோ மில்க்ங்கிறது அன்கவுண்டபிள். அப்போ என்ன வரும்? லிட்டில். ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான மில்க் தான் இருக்கு, மிகவும் குறைவான அப்படின்னு அர்த்தம். ரைட்? லிட்டில் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். We have blank time. Let's hurry. ஸோ நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப மிக குறைவாக தான் இருக்கு. லெட்ஸ் ஹரி, ஃபாஸ்டா பண்ணுங்க. ஐ மீன் எக்ஸாம்ல சொல்லுவாங்க டீச்சர்ஸ், இங்க வந்து ஃபியூ டைம்னு வருமா லிட்டில் டைம்னு வருமா? டைம் அப்படிங்கிறது என்னது? அன்கவுண்டபிள். ஸோ லிட்டில் டைம். We have little time. Let's hurry. லிட்டில்னா மிக குறைவான அர்த்தம். நெக்ஸ்ட், she bought. அவள் வாங்கினாள் blank apples yesterday. அவள் வந்து சில ஆப்பிள்ஸ், கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வந்து yesterday வாங்கினாள்.
அப்போ என்ன வரும்? ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். அப்போ என்னதான் வரும்? a few apples. நெக்ஸ்ட், ஐ நீட் blank sugar in my coffee. என்னோட காஃபில வந்து கொஞ்சமா சுகர் வந்து தேவைப்படுது. சுகர்ங்கிறது என்னது? uncountable noun. அப்போ என்ன வரும்? a little sugar. I need a little sugar in my coffee. That's it. ஈஸியா இருந்ததா? Is it easy? Okay. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்க பேசும்போது மிக குறைவான, சில, கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது இனிமேல் கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு see your scores. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவளுக்கு மிக குறைவான நண்பர்கள் இருக்கிறார்கள். she has blank friends. blankல என்ன வருங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஓகே, லிட்டில் வருமா, ஃபியூ வருமா, லிட்டில் வருமா, ஃபியூ வருமாங்கிறது நீங்க தான் சொல்லணும். நாங்கள் சில வாழைப்பழங்கள் வாங்கினோம். we bought blank bananas. இங்க என்ன வருங்கிறத சொல்லுங்க. பாட்டிலில் மிக குறைவான தண்ணீர் உள்ளது. there is blank water in the bottle. உங்க ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐ எம் eagerly waiting for your answers. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.